ஹலோ காய்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது பிளாக் ஃப்ரூட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்த உடனே ஒரு ஹேக்கரை பண்ணு கைஸ். ஸ்டார்டிங்கே ஹேக்கரை பார்த்ததுனால போய் நம்ம கிரைண்ட் பண்ண போகலாம். எங்கே இருக்குது நம்ம லெவல் 296ன்றதுனால நம்ம அப்படியே போய் அந்த கொலோசலமாக ஏதோ ஒன்று அது அங்கே போய் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். அப்டேட் விட்டாங்க, ரொம்ப ஸ்லோவாக போகுதுயா. அப்படியே போகிற வழியில் எங்கேயாவது ஃப்ரூட் கிடைக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. ஜங்கிலெலாம் அந்த காட்சியாக இருக்கான். இங்கே ஏதோ இருந்துச்சுன்னா லக்கு. ஆஹா, ஒன்றும் இல்லை. அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க போகலாம். கைஸ், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரோல் பண்ணும்போது மிட்டிக்கல் ஃப்ரூட்லாம் வரல, அந்த மாதிரி வரத்துக்கு ஏதாவது ட்ரிக் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் எவ்வளோ போய் ரோல் பண்ணி பார்க்குறேன். காமன் வருது, அன்காமன் வருது. ஒரு மித்திக்கல் கூட வரல, லெஜெண்டரி கூட வரல. ஒரே வாட்டி மட்டும் என்கிட்ட குவாக் ஃப்ரூட் இருந்துச்சு, அது கீழே கிடந்துச்சுன்னு எடுத்து வந்துட்டேன். ஆஹா கைஸ், நம்ம பார்த்த அதே ஹேக்கர் கைஸ். ஸ்டார்டிங்கில் வந்தால இவனுக்கு கூட இருந்தால் நானே அந்த இன்சைட் வந்தேன். இங்கே வந்துட்டானா நம்மளால் நார்மல் பிளேயர்ஸ் கூடயே சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, இல்லை இந்த ஹேக்கர் வழியாக. நம்ம வாங்க வேறு சர்வருக்கு போகலாம். இந்த கேமில் ஒரே ஹேக்கர் தொலை தாங்க முடியல கைஸ். ஒரு காலத்துலலாம் பிளாக் ஃப்ரூட்ஸில் ஹேக்கரே இல்லாமல் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சிடலாம். டேய், அங்கே தான் ஹேக்கர் தொலைன்னு பட்டா இங்கே ஒருத்தவன் நம்மளுக்கு வரல கிரைண்ட் பண்ணிட்டுருக்கான். அவன் மட்டும் சண்டை போடுவான் தான் கைஸ். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு சர்வர் தான் போடணும். நம்மளாலாம் ஜெயிக்கலாம் முடியாது. இப்போதான்டா சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே முடிச்சுட்டோம் கைஸ். சரி வாங்க இன்னொரு சர்வருக்கு போகலாம்.